yourself. Hi, I am Kavya Selvam, third year mechanical TBG. We are having Kavya Selvam as a technical champion. Kumaran, பாரு. We are having Kavya Selvam as a technical champion. Boiling curve. தம்பி, boiling curve அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். boiling curve ஓட படத்தை தான் போட்டிருக்காரு. அதுல 4 இடத்தை காட்டியிருக்காரு. கவனி, 4 இடத்தை காட்டுறாரு. You have to as a engineer, you should draw the diagram. இன்டர்வியூலாம் போனீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா draw the boiling curve, show the important region கேட்பாங்க. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு, இந்த இது ஓன்னு வச்சுக்கேன். ஓல இருந்து ஏ வரைக்கும் ரீஜன் பேர் என்ன ரீஜன்? வாசிங்க. Interface evaporation. இன்டர்ஃபேஸ் எவாபரேஷன். ஏல இருந்து இது பி, இந்த இடம் சி. ஏல இருந்து சி வரைக்கும் என்னன்னா என்ன பாயிலிங்? Nucleate boiling. சில இருந்து இது டி, இது இ. சில இருந்து இ வரைக்கும் என்ன பாயிலிங்? Film boiling. ஃபிலிம் பாயிலிங். பர்டிகுலரா அந்த பி என்ற இடத்துல we are having critical heat flux னு அர்த்தம். இதுதான் பாயிலிங் கர்வோட சிம்பிள் இது. சோ கீழே வந்து டெல்டா டி இ போடுவோம், மேல வந்து கியூ. ஸ்மால் கியூனா செல்ல பேர் என்ன? ஆடியன்ஸ். ஸ்மால் கியூனா என்ன? ஹீட் ஃப்ளக்ஸ். ஸ்மால் கியூனா ஹீட் ஃப்ளக்ஸ். இதோட யூனிட் வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர். டெல்டா டினா டி சர்ஃபேஸ் டி சேச்சுரேஷன் டிஃபரன்ஸ். சரியா? ஸோ இதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள எப்பவுமே கிராஃப்ல ஒய் ஆக்சிஸும் எக்ஸ் ஆக்சிஸும் போடுவோம், அப்புறம் எங்கெங்க என்ன மாறுன்னு சொல்லுவோம். அது நிகழ்வுலாம் தெரிஞ்சுப்போம். சூப்பரான கான்செப்ட் நமக்கு கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் காவி சொல்றதுக்கு தேங்க்யூ. அடுத்தது ஜனா.